பொட்டியம்பி, பொட்டியம்பி. ஆமா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தலைமையில துண்ட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அதை ஏன் கேக்குற? திடீர்னு அந்த ரங்கநாயகி கட்டையை போட்டுட்டா. பொட்டி வச்சுட்டு ஒரு பையனும் கூப்பிட மாட்டேங்கிறான். அவன் ஆளுக்கு ஒரு திட்டப்புல இருக்கிறான், அடுத்தவனை கூப்பிட மாட்டேங்கிறான். உன்கிட்டதான் சங்கீதம் இருக்கேன், அப்புறம் கவலைப்படுறேன். சங்கீதம் இருந்து என்ன பண்றது? சங்கீதத்தை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியலையே. அமராவதி, நீ மட்டும் எனக்கு ஒத்துழைச்சீனா ஒரே மாதத்துல ஓஹோன்னு ஆயிடலாம். என்னையா செய்யணும் சொல்லு. உனக்காக உயிரை கூட கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கையா? உயிரை கிடக்குது, அதை விடு. நீ மட்டும் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போட்டீனா நானே ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சிடுவேன். நம்ம 2 பேரும் காலம் பூராவும் கவலை இல்லாம வாழலாம். என்ன சொல்ற? எனக்கு என்னையா தெரியும்? பாட தெரியுமா, ஆட தெரியுமா, இல்ல ஓடத்தான் தெரியுமா? அவ்வளவையும் நான் கத்து தர்றேன். பாரு, உனக்கு பர்சனாலிட்டி இருக்குது, அதை ஏன் நீ வேஸ்ட் பண்ற? பூஞ்சி முத்துற மாதிரி தெரியாது. அங்க எங்க 4 தடவை ஒத்தி ஒத்தி எடுத்தா எல்லாம் ஓஹோன்னு ஆயிடும். எது மூஞ்சி சொல்றாமா? பவுடரை, அதாவது அரிதாரத்தை சொல்றேன். அப்போ சங்கடமான சமையலை விட்டுட்டு சங்கீதம் பாட வந்துருன்னு சொல்றியா? யாருமே இல்லையா? ஐயோ, யாராவது ஓடி வாங்களே. ஐயோ, என் குழந்தை. ஐயோ, என் குழந்தை, என் குழந்தைய காப்பாத்த யாராவது வாங்களே. யாராவது ஓடி வாங்களே. என்னாச்சு? எனக்கு நம்ம குழந்தைய பாருங்க. பாப்பு, எப்படியாவது போய் காப்பாத்துங்க. எனக்கு நம்ம குழந்தைய பாத்தீங்களாங்க? நம்ம ரங்கத்தை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த அமாவாசை ஹரிச்சந்திர மாதிரி உயிருக்கு மேல சத்தியத்தை பெருசா நடிக்கிறவன். வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். சத்தியமா சொல்றேன், உங்க கடனை அடைக்கிற வரைக்கும் நான் மறுபடியும் ஊதவே மாட்டேன். இது மாரியாத்த மேல சத்தியம். என்னால மகுடு ஊத முடியாது. என்ன சொல்றீங்க? உன் பிரசவத்துக்காக மகுடிய அடமானம் வச்சுதான் செட்டியார்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன். ஐயோ, அதுக்காக பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் மகுடிய வாசிக்க மாட்டேன்னு மாரியாத்தா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். யமுனா, என் குழந்தை உயிரை விட உங்க சத்தியம் முக்கியமா போச்சா? சொல்லுங்க. அப்போ பாபு கடிச்சு என் குழந்தை சாகட்டும் சொல்றீங்களா? எனக்கு எனக்கு அப்போ என் குழந்தையை காப்பாத்தாத இந்த தனியை இனிமே உங்களுக்கு இருக்கு. யமுனா, கொன்னுட்டீங்க, என் குழந்தை கொன்னுட்டீங்க. என் புள்ள செத்து போச்சு, உங்க சத்தியம் பழச்சிருச்சு. இப்ப சந்தோஷம் தானே? இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? அழாதீங்க, உங்களுக்கு உரிமை இல்லை அழறதுக்கு. படிப்பில்லாத முட்டாளை கட்டிக்கிட்டதுக்கு நான் தான் அழணும், சாகிற வரைக்கும் அழணும். யமுனா, சொல்லாதீங்க பேர. பெரிய சத்தியம், பெரிய வாக்கு. அட போயா, நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி புள்ள. தலைப்பாடா அடிச்சுக்கிட்டா தகப்ப கேட்கலையே. பட்டுட்ட, நல்லா பட்டுட்ட. யமுனா, நான் சொல்றதை கேளு. தொடாதையா, உனக்கும் எனக்கும் இனிமே எந்தவித ஒட்டம் உறவு கிடையாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்னையா பாக்குற? உனக்கும் எனக்கும் எந்தவித பொருத்தமும் இல்ல. நீ ஒரு அறிவில்லாத ஜனம். சத்தியம் பெருசுன்னு இந்த பச்சை மண்ணை பலி கொடுத்துட்டீங்க. இந்த கன்றாவிய கடன் கொடுத்தவன் கேட்டா கூட சிரிப்பாயா? முரணனை கட்டிக்கிட்டு வாழ்ந்துடலாம், ஆனா ஒரு முட்டாளோட வாழவே முடியாது. யமுனா,
இப்ப நீ இப்படி பேசத்தான் செய்ய. என்ன நீ தாயாச்சே? ஆமா, நான் தாயா நடந்துகிட்டேன், நீ தகப்பனா நடந்துக்கலையே. முடியாதியா, உன்னோட ஆயுசு பூரா என்னால ஒத்து போக முடியாது. நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு மிருகம். குழந்தைய புதைக்க மட்டும் நான் மண்ணள்ளி போடல, நம்ம உறவுக்கும் சேர்த்துதான் அள்ளி போட்டிருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. தனியா போய் என்ன பண்ண போறேன்? வாம்மா போலாம். யோ டைரக்டர், நான் எடுக்க போற படம் 70 mm. பணத்தை பணமா பார்க்க போறது இல்ல, தனியா செலவு பண்ண போறேன். ஆனா பிக்சர் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். இல்ல அண்ணா கவலையே படாதீங்க, கிழிச்சு பிலிம படத்தை. ஆனா ஒண்ணு, இந்த கும்படி பொடி மாத்திரம் நல்ல கதையா கொடுத்தாருன்னா ஜூப்ளி தான். அண்ணா, நீங்க என் கதையை மாத்திரம் தானே நம்புறீங்க, நான் அதை மாத்திரம் நம்புறதில்ல. கதை பாதி சதபாதி. அப்படின்னா கதை என்ன ஸ்டோரி, கதை என்ன செக்ஸ். கதையத்தான் கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்கலாம். அண்ணா, கதைக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏயா ஊர்ல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் ரூம் போட்டு கொடுத்தனையா, இன்னுமா ட்ரீட்மெண்ட் முடியல? நோயாளி கதையை என்கிட்ட கொடுத்துட்டு ஏன் என் பிராணனை வாங்குறீங்க பாவீங்களா? அண்ணா, மூல கதையை முடிச்சுட்டு தானே எழுதவே முடியும். இன்னுமா மூல கதை முடியல? கதை மூலம் முடிஞ்சு போச்சுன்னா சொந்த மூலம் அது வேற இருக்குது அவனுக்கு. எனக்கு பைல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? போன வாரம் தானே பலராம் நாயுடு கிழிச்சாரு. அவரா பார்த்தாரு உனக்கு? நிறைய நர்ஸ் வேற பார்த்தாங்களே. இப்ப எப்படி இருக்கு? கிழிஞ்சதுதான். இது எப்போ ஆடுறது? என் கதை எப்போ தர்றது? அதுக்கு இதுக்கு என்னன்னா சம்பந்தம்? நீங்க தான் பெருசா எதிர்றீங்க, ஊர்ல எல்லா ஹோட்டலையும் ரூம் வாங்கி போட்டேன்னு. அங்க இருக்கிற சோபா செட் எல்லாம் கண்ணால பாத்துற தவிர ஒரு நாளாவது உட்கார்ந்து அனுபவிச்சிருக்கணும். வேண்டாவர உலாத்துலதான் மிச்சம். கதாசிரியர் சார், பிளான் பண்ண வரைக்கும் கதையை சொல்லி தொலைங்கள. கதையா இருந்தா சொல்ல மாட்டேனா? விதையா தானே இருக்கு, வளர வேண்டாமா? ஆனா ஒரு ஐடியா பிளான் பண்ணி வச்சிருக்கேன், வேணும்னா சொல்றேன். நாங்க என்ன வேண்டாம்னு சொல்றோம். சரி, இங்க பாரு. இந்த கதாநாயக கருப்பணசாமி ஒரு கிராமத்தான். அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவனுக்கு ஒரு மனோவியாதி. எந்த பொண்ணை காதலிக்கிறானோ அவளை உடனே கொன்னுட்டு தன் தோட்டத்துல கொண்டு வந்து புதைச்சிட்டு அது மேல ஒரு பச்சை ரோஜாவை நட்டுடுவான். அம்மா, ஐயோ, இது சிகப்பு ரோஜாக்கள் கதை மாதிரில இருக்கு. ஆமா, அதனாலதான் பச்சை ரோஜாவை மாத்திட்டேன். யோ, ரோஜாவுல ஏது மேன் பச்சை? பாத்திருக்கேன், நான் பார்க்காம ஒண்ணும் பண்ண மாட்டேனே. சரி, அப்புறம் இந்த கதாநாயகன் ஒரு வாட்டி பட்டணத்துக்கு போறான். ஒரு பொண்ணை காதலிக்கிறான். ஆனா அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டு வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிறான். மனசு ஒடிச்சு போய் இந்த கதாநாயகன் தண்ணி பழக்கம் எல்லாம் வந்து நிறைய தண்ணி போட்டு இந்த தெருவிளக்கெல்லாம் இல்ல அந்த லேம்ப் போஸ்ட் கீழே உட்கார்ந்துகிட்டு மேரேஜே மாயம் மெட்ராஸே மாயம்னு பாட ஆரம்பிச்சுடுறான்.
ஐயா இது தேவதாஸ் படத்தை அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கே சார். அதுல உலகே மாயம் வாழ்வே மாயம்னு தானே பாடுறான். அதுக்காகத்தான் இங்க மேரேஜே மாயம் மெட்ராஸே மாயம்னு மாத்தி விட்டனே. மேனேஜர் குட் மார்னிங். மார்னிங் சார். என் பார்சல் வந்தாச்சா? சார் உங்க பார்சல் நேத்து நைட்டு ஹைதராபாத்ல இருந்து லாரில வந்து இறங்கியாச்சு. உங்களுக்கு போன் பண்ணேன், நீங்க கிடைக்கல. நீ போன் பண்ணும் போதெல்லாம் அவர் வயல்ல தொங்கிக்கிட்டே இருக்கணுங்கிறியா? அவருக்கு வேற வேலை இல்ல, ஷூட்டிங் போயிருந்தாரியா? அவுட்டோர் ஷூட்டிங் அப்ப நான் அட்டெண்ட் பண்ணலைன்னா எக்கச்சக்கமா திருட்டு போகுது. இந்த ஆளை நம்பி அனுப்ப முடியல. ஆமா சார். என்ன சார் இது? அது என்ன சிதம்பரம் சார், உங்க படத்துல புதுமுகமாவே போடுறீங்க. ஆமா, உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லிடணுமே. ஏன் அவர்கிட்ட இப்படி கோவப்படுற? சாரி சார். என்ன உங்க குடவுன்ல குழலோசை கேக்குது? எவனோ ஊதுறான் கேக்குது. ஒண்ணுமில்ல, புதுசா ஒரு பயலுக்கு மூட்டை தூக்குற வேலை கொடுத்திருக்கேன். இப்படிதான் சும்மா இருக்கும்போது ஏதாச்சும் ஊதிக்கிட்டு இருப்பான். சுத்தமா ஊதுறானுங்களே. நீ குறுக்க பேசுற. அநேகமா உனக்கு அடுத்த மாசம் சம்பளம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பேசல சார், பேசல. சங்கீதம் எங்க இருக்கு பாத்தீங்களா சார்? உங்க கம்பெனில அவனுக்கு ஒரு சான்ஸ் விட்டா நல்லா இருக்கும். Call him. கூப்பிட சொல்றாங்க. அமாவாசை இல்ல அமாவாசை, இத வந்துட்டயா? கூப்பிட்டீங்களா சார்? இல்ல அமாவாசை, இவர் ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர். வணக்கம் சார். ஆடி காட்டப்பா. ஐயோ, நீ ஒரு விவசாய இல்லாத மேனேஜரியா? ஊதி காட்ட சொல்லு. சுமர்மேன், சாரி. உன்னுடைய குழலோசையை கேட்டு நான் மயங்கி போயிட்டேன்பா. நீ என்ன பண்ற? அவன் ஒண்ணும் பண்ணல, நீங்க தான் பண்றீங்க. நான் பண்றேன். ஆமா. சரி, நேரா என் வீட்டுக்கு வந்து என்ன பார். ஆமா, அவர் வீட்டுக்காக நீ அலைய வேண்டியது இல்ல. மாம்பழத்துல வந்து ஒரு ஆட்டையோ மாட்டையோ, முடிஞ்சா ஒரு எருமையோ கேட்டா கூட அவர் வீட்டை காமிச்சு கொடுத்துரும். அப்ப நான் என்ன தடையா? நீங்க ஒரு கலா ரத்தினம். என்னாச்சு? என்ன பாராட்டு? நீ போப்பா. நீ போ, நான் கூப்பிட்டு அனுப்புறேன். போ. Shut up! சாரி சார். மாடு மேய்க்கிறவன் எல்லாம் நான் மேனேஜரா வச்சிருக்கிறேன் பாரு. என் ஜோட்ட கைட்டி நானே அடிச்சுக்கணும். ஈஸி ஈஸி, டேக் இட் ஈஸி. வணக்கம் சார். வெளியில புறப்படுற நேரத்துல குறுக்க ஆளை ஏன் விடுற? நான் எங்க சார் விட்டேன்? அவன் பூந்துட்டான். யார் நீ? சொல்லியா? சார், நீங்க தான் லாரி ஷெட்ல சரக்கு எடுக்கும்போது என்ன பாத்தீங்களா சார்? ஓஹோ, நீ பிபி வாசிக்கிற ஆள் இல்ல? சார், அது பிபி இல்ல, ஃப்ளோட். பாக்குறேன், எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேனா? சார், நீ வீட்டுக்கு வாடா, சினிமாவில சேர்த்து விடுறேன் நீங்களே. ஓஹோ, ஆமாயா. இது உன் பேரு கிருத்திகை தானே? அமாவாசை சார், அமாவாசை. அமாவாசை அமாவாசை. தம்பி, நீ வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டிய அறிகுறி எல்லாம் எனக்கு தெரியுது. எல்லாம் உங்க தெய்வம் ஐயா. இந்த பார், கிராமத்துல நிலபுலன், அம்மா அப்பா, கொண்டாட்டி புள்ள எல்லாரும் உண்டா? நான் ஒண்டி கட்டுங்க, நிக்க நிழலும் திங்க சோறும் நீங்க கொடுத்தாதாங்க உண்டு. நீ ரொம்ப பொறுமையான புள்ளப்பா. நான் எத்தனையோ குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சிருக்கேன். உன் குடும்பத்துக்கு நான் எப்படி ஏத்த போறேன் தெரியுமா? பிரைட் லைட், அதாவது பிரகாசமான விளக்க ஏத்த போறேன். எல்லாம் உங்க புண்ணியம் தாங்க. என் புண்ணியமா? ஏப்பா, நீ புல்லாங்குழல் ஊதி சம்பாதிக்க போற இண்டஸ்ட்ரியில இதுல என் புண்ணியம் என்ன இருக்கு? குட் பாய். என்ன முதலாளி? தம்பி எப்படி? ரொம்ப பிரமாதமா வாசிக்குது முதலாளி. கொண்டாந்தது யாரு? நாங்கள்ல. நாங்களா? நீங்க தான் சார். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிறீங்க? சங்கீதமாச்சே. இல்ல முதலாளி, தம்பிய கொஞ்சம் சினிமா பக்கம் திருப்பிக்கிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். வாட்? சினிமாவை எப்படி திருப்புறது? அட இதை விடுங்க சார். இத்தனையோண்டு குச்சியிலேயே தம்பி இப்படி வாசிக்கிறானே, இதையே கொஞ்சம் நீளமா வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா பின்னி பின்னி தள்ளிருப்பா. அறிவு கட்ட சும்ப. என்ன சார்? இத்தினோண்டு குச்சி தான் புல்லாங்குழல். அதையே நீட்டு குச்சியா நீட்டணும்னா அது நாயனம். வித்தியாசம் தெரியாத பேசதையா? ஈஸி ஈஸி, டேக் இட் ஈஸி. யூ கேரி ஆன். தம்பி, பாட்டு ஏதாவது பாடுவியா?
எனக்கு நாட்டு பாடல் தாங்க தெரியும். நீ நாட்டு பாடல் பாடுவியோ காட்டு பாடல் பாடுவியோ? கரட்டோரம் மூங்கில் காடு காட்ட சுத்தி வண்டு பறக்குது ரீகாரம் போட்டு கிட்டு மூங்கிலையும் வண்டு தொலைக்குது வண்டு தொலைச்ச ஓட்ட வழியே காத்து அடிச்சா ஒரு சத்தம் கேக்குது என்ன சத்தம் அது என்ன இழுக்குது ஆகும் மொத்தம் சத்தம் கேக்குது என்ன சத்தம் அது என்ன இழுக்குது ஆகும் மொத்தம் கரட்டோரம் மூங்கில் காடு காட்ட சுத்தி வண்டு பறக்குது. மியூசிக்கா என்னங்க முதலாளி? பாட்டு அப்படி ரொம்ப பிரமாதம் போங்க. பையன் நல்லா பாடவும் செய்யறான், அதே மாதிரி ஃப்ளூட்டும் வாசிக்கிறான். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் போங்க. இந்த பையனை எப்படியாவது தயார் பண்ணுங்க முதலாளி. அடுத்த ரெக்கார்டிங்குள்ள பாருங்க பையனை எவ்வளவு சீக்கிரம் முன்னேற வச்சிடுறேன்னு. வாழ்க வாழ்க நீடூழி வாழ்க. இத நான் சொல்லலாம்னு இருந்தேன். ஈஸி ஈஸி டேக் இட் ஈஸி. இந்த நிமிஷமா உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன். என்னுடைய வீக்னஸ் எல்லாம் வெளியே வந்துடுமேன்னு பயப்படுறேன். கோச் மாப்ப அப்பா, என்னம்மா? எனக்கு இந்த ஊர்ல நிம்மதியே இல்ல. மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் மெட்ராஸ்க்கு போறேன். சங்கடத்தை தேடிக்கிட்ட மாதிரி சந்தோஷத்தையும் நானே தேடிக்கிறேன்ப்பா. என்னம்மா? ஆமாப்பா, சங்கீதத்துலதான் எனக்கு சாந்தி கிடைக்கும். நான் மெட்ராஸ்க்கு போய் சுசிலா வீட்டுல தங்கிட்டு மேடை கச்சேரி பண்ணலான்னு இருக்கேன். பாண்டுரங்கம், நீங்க கூடவா எனக்கு மாலை போடணும்? என்ன ஃபார்மாலிட்டி இதெல்லாம்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க எங்க பேங்கோட மதிப்புக்குரிய வாடிக்கைக்காரர். உட்காரு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நன்றி நன்றி. என்ன விஷயம் சார்? மாலை போட்ட கையோட உங்களோட உதவி கேட்கணும்னு நினைக்க கூடாது. ரெட் ரோஸ் போடும்போதே எனக்கு தெரியும் எதையாவது பச்சையா கேட்க போறீங்கன்னு. கேளுங்க. கேளுங்க. என் மனைவியோட ஃப்ரெண்டு ஒரு கிளாசிக் சிங்கர், ரொம்ப அருமையா பாடுவார். நீங்க எடுக்க போற படத்துல பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா போட்டு வர. இவனை வச்சுக்கிட்டு என்னால தாழ முடியல. நிச்சயமா போடுறேன். தேங்க்யூ சார். ஆனா வார்த்தை என்னுடைய மியூசிக் டைரக்டர் கிட்ட கேட்கணும். ஏன்னா அவரே புதுசு. யார் சார் அவர்? அருண்குமார். அருண்குமாரா? சொந்த பேர் அமாவாசை. அவன் சொந்த ஊரு ராஜ கம்பீரமா. ஒரு நாள் பையன் புல்லாங்குழல் வாசிச்சதை கேட்டுட்டாரு அண்ணா. அசந்து போயிட்டார். உடனடியா ஒரு மியூசிக் பாட்டுல அவனை ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்தார். இன்னைக்கு ஓஹோன்னு ஆயிட்டான் பையன். அருண்குமார் என்ற பேர்ல அவனை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்க போறேன். மனச பாத்தீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ. சொந்த ஊருக்கு நீ வர்றதா லெட்டர் எழுதுற. உங்க ஊருக்கா? இல்லடா, உன்னை வேலையில இருந்து எடுக்க போறேன். அண்ணா அண்ணா, இடுப்பு சாப்பாட்டுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறோம்னா பிரிச்சுறாதீங்க. பழசெல்லாம் கிளற வேண்டாங்கிறீங்களா? சரி சரி. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். வயசை கிளறுவான், நான் அடைக்கிறேன். பாப்பா, நீங்க பல்லாண்டு பல்லாண்டு நல்லா இருக்கணும். என்னுடைய பிறந்த நாள்ல உனக்கு ஒரு பரிசு தரப்படும். என்ன சார் இது? நான் எடுக்க போற புது படத்துக்கு நீதான் புது மியூசிக் டைரக்டர். ஐயா, என்ன சொல்றீங்க? அமாவாசை என்ற உன்னுடைய பேரை மாத்தி அருண்குமார் என்ற பேர்ல என்னுடைய படத்துக்கு உன்னை மியூசிக் டைரக்டரா பிக்ஸ் பண்ணி இருக்கிறப்பா. யா ஆட்டக்க உன்னை தீர்காயுசா வச்சிருக்கணும். ஐயா, தீர்காயுசா வச்சிருக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. அருண்குமாரா? யமுனாவோட கணவர் அம்மாவாசை இவர்தான், சந்தேகமே இல்லை.